ஹாய். நாம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒருத்தரோட வீட்டுக்கு. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரு வேலைக்கு போய் தான் அந்த குடும்பமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு சுயநனவு இன்னும் ஃபுல்லாக திரும்பலை. கண்ணு எப்போமாவது வரைக்கும் தான் முழிக்கிறாரு. அப்படி படுத்த படுக்கையிலே இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டு. பிள்ளைங்க மூத்தவ 12th முடிச்சிருக்கிறா. இவன் இனி அடுத்து காலேஜுக்கு போகணும். அப்புறம் பையன் இப்போ தான் 12th படிச்சுட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு குடும்ப சுச்சுவேஷனில் உள்ள ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்காரு. அவர் ஆக்சிடெண்ட் ஆனது இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால எடுத்து நேராக ஊரில் உள்ளவங்க சப்போர்ட்டோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோடையும் அவங்க ஒரு இங்கே நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்து உயிரை காப்பாற்றிட்டாங்க. பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உதவி பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஒரு இதான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. படுத்த படுக்கையிலே இருக்கிறாரு. இப்போ அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பிள்ளைங்க வேற படிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களோட படிப்பு வேற ரொம்ப பாதிக்கப்படுது இதனால. பிள்ளைங்களை அடுத்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஹேண்டிகேப்டுன்னு சொன்னால, அவங்க ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு, டெய்லரிங் வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் வருமானம் வரும். அதை வச்சு தான் இனி குடும்பத்தை நடத்தணுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. பிள்ளைங்களோட படிப்புக்காக உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவை மேக் பண்ணி உங்கள்கிட்ட அனுப்புகிறது. உங்களால் முடிஞ்சது நீங்கள் எவ்வளோனாலும், சின்ன உதவினாலும் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், அவங்களோட அக்கௌண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கிடலாம். அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதாக இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். பிள்ளைங்களோட படிப்புக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம பார்ப்போம். வாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸையும் அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இவங்களோட பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்களா? புனிதராஜன். புனிதராஜா இல்ல? ராஜன். புனிதராஜன். இவங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி? காலையில வீட்டுல இருந்து வேலைக்கு போனாங்க. போன வழியில திருநெல்வேலியில வச்சு வேற ஒரு வண்டி தட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன வேலைக்கு போய்? கொத்த வேலை. கொத்த வேலை தான் பாக்குறாங்க. இல்ல நீங்க ஏதாவது வேலை பாக்குறீங்களா? இல்ல, வீட்டுல இருந்து துணி தைப்பேன். துணி ரொம்ப அப்படி வராது, சும்மா ஏதோ 1-2 அப்படிதான். சரி 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 சரி. இவங்க ஆக்சிடென்ட் ஆன டைம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணியிருந்தது. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபிக்ஸ் இருந்தோடனே இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தனால ஊரில் உள்ளவங்க எல்லாரும், சர்ச்சில் உள்ளவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க. இங்கன்னா நாகர்கோயிலில் கொண்டு சேர்த்தாங்க. சரி சரி. அங்கே எவ்வளோ நாள் இருந்தீங்க? அங்கே 45 நாள் இருந்தோம். சரி சரி. அதுக்குள்ள செலவெல்லாம் ஊர் மக்களும் சொந்தக்காரங்களும் சர்ச்சில் உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணி. சரி சரி சரி. இப்போ அவங்களுக்கு இந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து மீளதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னாங்க? அவங்க டைம் சொல்லல, நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பழைய இது மாதிரி வேலை செய்யலான்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்படி சொல்லல. கஷ்டம்தான்ல, வேலை செய்ய மாதிரி சொல்லல. அவங்க ரெக்கவர் ஆகி வரக்கு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. இந்த பிள்ளைங்க எத்தனை இருக்காங்க? 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தி 12th முடிச்சுட்டு இருக்கா, ஒருத்தன் 12th படிக்க.
சரி சரி. உங்க பிள்ளைங்க இனி எப்படி நீங்க படிக்க அது வைக்க? பிள்ளைங்களை படிக்க வைக்கலான்னு இது பண்ணும்போது இவங்களை இப்படி ஆச்சு. இனி பிள்ளைங்களுக்கு படிப்பும் எதிர்காலம் வந்தா கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு படிக்க வைக்கணும். அது அவங்களுக்கே கொஞ்சம் செலவியாச்சு. இனி அவங்கள படிக்க வைக்கக்குள்ள வசதி இல்லை. ஏன்னா இவங்க வேலை செய்துதான் அவங்கள படிக்க வைக்கணும். பார்த்தீங்கல்ல, இவங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவி, நீங்கள் இவ்வளோதான் தரணும் அவ்வளோதான் தரணும்னு இவங்க கேட்கல, நாங்களும் உங்களை இது பண்ணலை. ஆனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். இவரோட இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அவங்க பார்த்துக்குவாங்க இவங்களோட ட்ரீட்மெண்ட்டை. ஆனால் பிள்ளைங்களோட படிப்பு தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 12 முடிச்சிருக்காங்க பிள்ளைங்க. ஒரு பிள்ளை 12 முடிச்சிருக்கு, ஒரு பிள்ளை 12 படிச்சுட்டு இருக்குது. அவங்களோட படிப்புக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். கீழே நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், அவங்களோட நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை நீங்கள் வந்து அவங்களோட கியூஆர் கோடும் நான் கொடுக்குறேன். கியூஆர் கோடு கொடுக்குறேன். ஜிபேயோ ஃபோன்பேயோ பேடிஎம்மோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி காசு அனுப்பலாம். அதேமாரி அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் நான் இதில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் பேங்க்லேயும் போட முடிஞ்ச அளவு, உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கிடைக்கிற உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்காததுக்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். தேங்க்யூ.